சாய்ராம். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றுரியேன் பராபரமே. என்ன தவறு செய்தேன் அதுவும் எனக்கு புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழத் தெரியவில்லை. ஆம், நம்மில் பல பேருக்கு ஏதோ வந்து பிறந்து விட்டோம், வாழத் தெரியவில்லை தான். அது எப்படி வாழத் தெரியவில்லை என்று சொல்கிறோம் என்று கேட்பார். நன்றாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனைவி மக்களோடு வாழ்ந்துட்டுருக்கோம். வீடு வாசல் காரு வேலை அது இது எல்லா சுகமும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். அது எப்படி இதெல்லாம் ஒரு வாழ்வு இல்லை. இந்த வாழ்வுக்காக நாம் இங்கு பிறக்கவில்லை என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பிறப்பு என்ற தொடர் சங்கிலியிலிருந்து அறுபட்டு விடுவார்கள். அதற்காகத்தான் இந்த மனித பிறவி என்பது. இதில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். நம் கடமைகளை செய்து மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பது ஒன்றும் தர்மப்படி எதுவும் தப்பும் இல்லை, குற்றமும் இல்லை. அதில் இருக்கும்பொழுது அதிலேயே மூழ்கி விடாமல் இருக்கிறது தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த வேலையை பாரு அப்படிங்கிறது. அந்த வேலையை பார்க்குறது என்ன, நம்மளுக்குன்னு விதித்த கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம எதற்காக வந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்திப்பான இருக்கணும். டெய்லி சொந்தக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிறப்பை பார்க்குறோம், சில இறப்புகளையும் பார்க்குறோம். பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு இது வருகிறது, என்னடா வாழ்க்கை என்ன ஏதுன்னு. அது பிரசவ வைராக்கியம், அந்த எதுன்னு சொல்லுவாங்களே சுடுகாட்டு வைராக்கியங்கிற மாதிரி அது அப்போதைக்கு இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். அதுக்காக எப்போதுமே சாவை பற்றி நினச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கூட நம்மளுக்கு கேள்வி வரும். அதுலேயும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் சாவு என்பது மரணம் என்பது நிச்சயம் என்பதும் புரிய வேண்டும் அல்லவா. அப்போ அதற்குள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நம் குடும்ப பொறுப்புகள் நம்ம கடமைகளை செய்வதோடு ஜீவகாருண்யம் என்ற எல்லா உயிர்கள் மீதும் ஒரு அன்பும் கருணையும் அது வேண்டும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளலார் சொன்ன மாதிரி முதலில் ஜீவகாருண்யம் எங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். மனைவி மக்களிடமிருந்து, அப்புறம் சொந்தக்காரங்கள், அப்புறம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள், அப்புறம் இந்த ஜந்துக்கள், பிற உயிர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, பறவையோ நாயோ பூனையோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா மீதும் அந்த அன்பும் கருணையும் பிறக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளையே செய்ய வேண்டும். இது செஞ்சால் கொண்டு போயிடுமா அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கும்போது அந்த மனம்ங்கிறது சுத்தமடைஞ்சிருது. மனம்ங்கிறது சுத்தமடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த இறை தேடலுங்கிறது ஆரம்பிச்சிடும். ஏதோ வழியில் யார் என்னன்னு சொல்லி விசாரமாக போகிறவங்களுக்கு விசாரமாக இருக்கும், அவங்க பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா எல்லாம் நீயே என்று சொல்லி இறைவனிடம் சரணடைகிறது. ஏதான ஒரு வழியில் நம்ம போகிறதுக்கு தான் இந்த பிறப்பு. இந்த பிறப்பு உடனே வந்துடல. நம்மளுக்கு எவ்வளவோ இந்த கீழ் ஜென்மங்கள்லாம் எடுத்து பரிணாம வளர்ச்சியில் ஒன்று ஒன்றா போய் மனுஷனாக பிறந்தோம். அந்த இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் சில பேர் வலுன்னு விழுவாங்க. முன்னாடி நாயாக கூட பிறந்திருக்கலாம், அப்புறம் புலி மாரி பாய்வாங்க, சிங்கம் மாரி உருமுவாங்க. இதெல்லாம் முன்னாடி எல்லாம் நம்ம எடுத்த ஜென்மங்கள் தான். அதனால் அதோட இதை வாசனையெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் மனித ஜென்மம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகி வரணும். இதுலேயும் பாவ புண்ணியம் ரெண்டும் கலந்து செஞ்சால் தான் மறுபடியும் மனித ஜென்மம் கிடைக்கும். இல்லைன்னா கீழே மறுபடியும் போக வேண்டிதான் அப்படின்னு தான் சான்றோர்கள் சொல்கிறார். ஸோ அதன்படி நம்ம எதற்கு வந்தோமோ அந்த காரியத்தை நிகழ்த்துறதுக்கு வாழ தெரியல, ஏதோ வந்து பிறந்துட்டேன் அப்படின்னு வந்துக்கிறதுக்கெல்லாம் நம்ம சொல்லலை. நம்மளை பற்றி நம்ம அறிஞ்சால் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, ஆனந்தம்தான். அது எல்லாருக்கும் எல்லாம் ஒரு குரு கிடச்சி அவர் மூலியமாக சந்தேகமெல்லாம் தெரிஞ்சு அதேமாரி வரத்துக்கு வரும். எல்லாருக்கும் எப்படி கிடைக்கிது?
ஸோ அதற்காக தான் இந்த கலியுகத்தில் இந்த பக்தி மார்க்கங்கிறது இறை நாமாவை சொல்கிறதுங்கிறத பெருசாக சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கலியுகத்தில் இருக்கும்போது 1000 தொல்லை சுற்றி டெய்லி அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கோ தூக்கம் இதுவும் இல்லை. ஆனால் இறை நாமாவை சொல்வது ஈஸி இல்லையா? அதை தான் எல்லோரும் சொல்லிக்கிறோம். ராமாவோ கிருஷ்ணரோ முருகனோ சக்தியோ சிவனோ எது நமக்கு இயல்பாக எதிர்மறை பற்று எதிர்மறை ஒரு இது வருகிறதோ அந்த நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேறு சிந்தனைகள்லாம் போகாது. கொஞ்சம் முதல்ல பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதேமாரியே சொல்லிட்டு பழகணும். வேலை இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நம்ம சொல்கிறது யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை, யாருக்கும் தெரியறதுக்காக நம்ம பண்ண போகிறதும் இல்லை. அதேமாரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் இந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தாலும் சரி தான், நம்மளை சரியான நேர் வழியில் அதுவே கொண்டு செல்லும். அதுக்கப்புறம் இந்த ஜென்ம சாபல்யம் அடைகிறதுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இறை பக்தியிலேயே அவனிடம் சரணடைந்தால் அது கிடைக்கும். அது அந்த இது வரணும். எவ்வளவோ அனுபவிக்கிறோம், உலகத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம், போகிறோம் வரோம். இருந்தாலும் இதை பற்றி சிந்திப்பவர்கள் ரொம்ப குறைவு தான். இதை பற்றி சிந்திக்கவும் நம்ம கர்மத்தை கழித்து முடிக்கவும் நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை அறியவும் பக்தி செய்யவும் இதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை யாரான ஒருவருக்கு சொன்னால் தானே புரியும். எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்து விடாது இல்லையா? தெரியும். பக்தி போய் கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, க்ஷேத்திரம் போகிறது எல்லாம் தெரியும். பட் அதோடு நின்று விடக்கூடாது. அதற்கு மேல் தூய அன்பாக அது மலரணும். இதெல்லாம் போகும்போது மனம் சொத்தி அடைஞ்சு யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு பெருகணும். இப்போ கல்யாணம் கார்த்திகைலாம் போகிறோம், பல பேரை சந்திக்கிறோம், நடுப்பேரை சந்தித்ததே இல்லை. எங்கேருந்து பொங்கி எல்லாருக்கும் எப்படி அந்த அன்பு வருகிறது? அதுதான் அன்பு. அவர்களை விசாரிப்பது, கட்டித் தழுவுவது, பேசிக்கொண்டே இருப்பது, ஒரு ஆனந்தத்துலேயும் மூழ்கி விடுவது, பழைய ஞாபகத்துலேயும் அதேமாரி இந்த அன்புங்கிறது எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நம்மளை பரவும்போதே நம்ம இந்த இதில் பாடி எடுத்து வச்சுட்டோம், இதில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அதை தவிர இதேமாரி சத்சங்கம், இதேமாரி நல்ல விஷயங்களை கேட்பது, படிப்பது, இதேமாரி பண்ணி அதை உள்ளுக்குள்ளே செலுத்தி அதை பற்றியே சிந்திப்பது, இதேமாரிலாம் நம்ம செஞ்சிட்ருக்கும்போது நம்ம வந்தோட பயனை நிச்சயமாக இந்த பிறவி முடியறதுக்குள்ளே அடையலாம். அதை நோக்கி எல்லோரும் செல்வோம். அதற்கு இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் நல்வழி அடைவோம். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.